மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் ஜெயலலிதா அவர்கள் பாணியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த முடிவை பாராட்டி ஒரு போட்டு பதிவு போட்டுருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த ஈரோடு பை எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்ன நடந்துச்சு நீங்களே பார்த்தீங்களே. அதாவது எல்லா மக்களையும் கூட்டி போய் ஒரு பட்டியல் அடைச்சு வைக்கிறது. இதை கேள்வி கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையமோ இல்லை கண்டிக்க வேண்டிய காவல்துறையோ ரெண்டு பேருமே ஆளும் தரப்புக்கு சார்பாக நடத்துறாங்க. எனவே இது ஒட்டுமொத்தமாக ஜனநாயக படுகொலை நடக்குது. இந்த இடைத்தேர்தலும் அதுதான் நடக்கும். இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் அதுதான் நடக்கும். ஒரு பக்கம் பணப்பட்டுவாடா பரிசு பொருள்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் அதிகாரம். இந்த ரெண்டையும் வச்சு இங்கே ஜனநாயக படுகொலை தான் நடக்கும். எனவே இதுல அதிமுக ஒட்டுமொத்தமாக புறக்கணி தான் சரியா இருக்க முடியும். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாங்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறாரு. இது அதிமுகவின் கருத்தாவே எடுத்துக்கிட்டாலுமே கூட இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான கருத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது நியாயமான கருத்தே கிடையாது. திமுக தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தணும், ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் அங்கே இறக்கட்டும். இது எல்லா விதமான அட்டுழியமும் ஆளுங்கட்சி பண்ணட்டும்ன்ற பண்ணினாலுமே கூட இது எல்லாம் பண்ணுறாங்கனால அட்லீஸ்ட் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும்ல. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கீழ்த்தரமான அப்படின்னு சொல்லி முகம் சுளிக்கும் அளவாது மக்கள் எல்லா பேருக்கும் அந்த விஷயம் வெளிப்படையா தெரிய வரும் இல்லையா. அதற்காகவாது ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நபர்கள் அதுல போட்டியிட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா. ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறானுங்க இவனுங்க அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு புரிஞ்சால் ஒழிய அடுத்த தேர்தலில் இந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்கு இல்லையா, அது அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. எனவே அந்த வகையில் பார்த்தாலும் கூட அதிமுக தோல்வியை தழுவட்டும், தப்போன்னு கிடையாது. ஆனா அங்க என்ன அட்டூழியம் நடக்குது வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இல்லையா. அந்த பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் பாணியில் அப்படின்னு சொல்லி சில செய்தி நிறுவனங்களுக்கு இவங்களே செய்தி கொடுக்குறாங்க, சில பேர் அவங்களே புடஞ்சுறாங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி இடைத்தேர்தலாம் புறக்கணிச்சுவாரு, எனவே அவர் பாணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறார் அப்படின்றாங்க. அப்புறம் ஈரோடு கிழக்கில் போட்டிட்டீங்க. முதலாவது ஜெயலலிதா அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இடைத்தேர்தலை ஃபுல்லாக புறக்கணிப்பார் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்றாங்க, அதுவே தப்பு. ஜெயலலிதா அவர்கள் மீது உச்சபட்சமாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒரு வெறுப்பை பரப்புனது. ஜெயலலிதா அவர்களாலே ஒரு மோசமான நிர்வாகி, அவங்களுடைய வளர்ப்பு மகனுடைய கல்யாணத்தில் ஆரம்பிச்சு அவங்க வீட்டில் எத்தனை செருப்பு வச்சிருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் எத்தனை செருப்பு இருக்கு அதுல ஆரம்பிச்சு எத்தனை புடா வச்சிருக்காங்க முதற்கொண்டும் சன் டிவிக்கார வெக்கமே இல்லாமல் எடுத்து எல்லா பக்கமும் போட்டு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பழப்பி விட்டுருந்தானுங்க. அந்த 1991-96 உச்சபட்சமாக பரப்பப்பட்ட மிக முக்கியமான விஷயம் ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரம். ஜெயலலிதானாலே மக்களுக்கு சுத்தமாக பிடிக்காம போன ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 96 எலெக்ஷன்ல படுதோல்வி அடைகிறாங்க ஜெயலலிதா அவர்கள், படுதோல்வி அடைகிறாங்க. ஆனா 96 படுதோல்வி அடைஞ்ச ஜெயலலிதா அவர்கள் இத்தனைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக அண்ணன் நிலைமையில மிக உச்சத்தில் இருந்த ரஜினி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார். எனவே எல்லா தரப்பிலும் ஒரு பெரும் எதிர்ப்பு இருந்த காலகட்டத்தில் 1997-98 நடந்த இடைத்தேர்தலான புதுக்கோட்டை, குன்னூர், அருப்புக்கோட்டை இந்த எல்லா தேர்தலுமே ஜெயலலிதா அவர்கள் அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிடும்டாங்க. இத்தனைக்கும் 1996 படுதோல்வி 4 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அடுத்த வருஷம் வரக்கூடிய எந்த ஒரு இடைத்தேர்தலுமே ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிச்சதே கிடையாது. அந்த 96 எலெக்ஷன்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வாங்கினது 60% ஓட்டு, அதுக்கு அடுத்து அதிமுக வாங்கினது வெறும் 27% ஓட்டு கூட கிடையாது. சுமார் 23% ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டு வெறும் கொடூரமான தோல்வியை தழுவின அதிமுக மீண்டும் இடைத்தேர்தல் வரும்போது அந்த இடைத்தேர்தலை சந்திச்சாங்க. அதான் சொல்றேன், புதுக்கோட்டை, அருப்புக்கோட்டை, அதுக்கப்புறம் குன்னூர், இது எல்லா தேர்தலுமே அது எல்லாருமே இடைத்தேர்தல் நடந்துச்சு. இடைத்தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் துணிஞ்சு சந்திச்சாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு தனித்துவமான குணம் உண்டு. அதாவது எவ்வளவு எதிர்ப்பு வருதோ அந்த அளவுக்கு இந்த லேடியுமே அக்ரெசிவா இறங்கிடும், அந்த அளவுக்கு எதிர்ப்பு துணிச்சு எதிர்க்கிறதுக்கு தயாராயிரும். அதனால 96 அவ்வளவு பெரிய தோல்வி தழுவி 97-98 நடந்த இந்த எல்லா இடைத்தேர்தலையும் போட்டியிட்ட அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதங்களை தோல்விதான். ஆனா வாக்கு சதவீதத்தை கவனிச்சீங்கன்னா இந்த மூணையும் சேர்த்து 1,45,000 ஓட்டு திமுக வாங்கியிருக்கும். ஆனா அதிமுக 1,22,000 ஓட்டு வாங்கிடும். அதாவது ஆளுங்கட்சியான திமுக 41% ஓட்டு வாங்குது. ஆனா படுதோல்வி அடைஞ்ச அந்த அதிமுக வெறும் ஒரு வருஷம் கூட ஆகல, ஆனா 36% ஓட்டு வாங்கும். வெறும் இந்த ரெண்டு கட்சிக்குமான இடைவெளி இருக்கு இல்லையா, வெறும் 4% குறையும். அதாவது 23% ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவின அதிமுகவை வெறும் 4% வித்தியாசத்தை கொண்டு வருவாங்க ஒரே வருஷத்துல. அப்ப இவ்வளவு பெரிய எதிர்ப்பு எங்கே போச்சு? அதுதான் ஜெயலலிதா அவர்கள் எந்த இடைத்தேர்தலை விட்டது கிடையாது. முக்கியமாக பெரும் தோல்வியை தழுவும் போதெல்லாம் இல்லாட்டி
பெரிய பெரிய லெவலில் இவர் மீது கேஸை ஃபைல் பண்ணி பெரிய லெவலில் வழக்குகள் பதிவு செய்யும் போது சரி, இந்த ஜெயலலிதா அவர்கள் அப்பதான் எதிர்வினை ஆற்றுறது இல்லையா, ரொம்ப அக்ரெசிவா ஆட்டுவாங்க. கடுமையான எதிர்வினையை காட்டுறதுக்கு ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் தயாராவாங்க. இந்த ஒரே ஒரு முக்கியமான தனித்துவமான குணம் தான் ஜெயலலிதா அவர்கள் 2001 மீண்டும் ஆட்சியில் வந்து உட்கார வச்சு எவ்வளவு 196 சீட்ல வின் பண்ணி. எனவே அப்போ 96 மிகப்பெரிய எதிர்ப்பாளை ஜெயலலிதா அவர்கள் இருந்துச்சு. அது எங்கே போச்சு? அந்த ஒட்டுமொத்த எதிர்ப்பாளையும் திருப்ப முடியும். அதை நிரூபிச்சு காட்டின தேர்தல் 2001. அதுல அதிமுக கூட்டணி 51% ஓட்டு வாங்குது, திமுக 38% தான். எங்க போச்சு? அப்ப ஜெயலலிதா எதிர்ப்புன்றது ஒரு மாயை. அதை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதோட சேர்த்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 96 எலெக்ஷன் முடியும் போது இனிமே ஜெயலலிதா வாழ்க்கையே கிடையாதுப்பா. இப்படிதான் எல்லா பத்திரிகையாளரும் எல்லா பேரும் எழுதுன காலகட்டம். ஆனால் அப்படி கிடையாது. எவ்வளவு பேர் வேணாலும் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் தோல்வின்றது அதனாலேயே எழுதப்படுவது அல்ல. இங்கே ஜனநாயகத்தை தொடர்ந்து மக்களுக்காக சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு 2001 அதிமுக ஆட்சிக்கு வருது. எனவே ஜெயலலிதா அவர்கள் பாணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறான்னு சொல்றது என்னை கேட்டீங்கன்னா நியாயமே கிடையாது, அது உண்மையும் கிடையாது. அதே நேரத்தில் 2009-10 ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணிச்சதான் செஞ்சாரு. ஆமா புறக்கணித்தார். ஆனா அந்த 2009-10 திருமங்கலம் ஃபார்மான்னு உருவாச்சு. அழகிரி அவர்களால், அதாவது கருணாநிதி அவர்களுடைய மகன் அழகிரி அவர்கள் பொறுப்பேற்ற திருமங்கலம் ஃபார்முலா உருவாச்சு. ஒவ்வொரு தலைக்கும் 500 1000 ரூபாய் தனியா பிரிச்சு வச்சு ஏதாவது காசு கொடுத்துறது, காசு கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கிறது. இந்த திருமங்கலம் ஃபார்முலா ஒன்று உலகத்துக்கே அறிமுகப்படுத்திச்சு திமுக. இந்த கீழ்த்தரமான வேலையை பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் அடுத்து வந்து 2ஆம் கட்ட இடைத்தேர்தலில் 5 தொகுதிகள் அறிவிக்கும் போது 5 தொகுதியுமே நாங்கள் போட்டியிடவில்லைண்டாங்க. அதுல பர்கூர், தொண்டாமுத்தூர், இளையாங்குடி, கம்பம், அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டம், இந்த 5க்குமே இடைத்தேர்தல் அதுக்கப்புறம் அறிவிக்கும் போது அவர் புறக்கணிக்கிறதுக்கு காரணம் திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி நடந்துச்சு. ஆனா அந்த நேரத்திலேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது நியாயமான போக்கே கிடையாது. அதை திருத்திக்கிட்டு நீங்க அதை மட்டும் எடுத்துக்க பாக்குறீங்க. அதே 2009-10 டிசம்பர் வரைக்கும் நடந்த அடுத்த இடைத்தேர்தல்களை அதுல ஃபுல்லாமே அதிமுக போட்டிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் அந்த நிலைப்பாடை மாத்திக்கிட்டாங்க. 2வது இடைத்தேர்தலை அவங்க தவிர்த்தாலுமே கூட 3வது 4வது இடைத்தேர்தலுக்கு பிறகு அது ஃபுல்லாமே அதிமுக சந்திச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதுல 2010 கடைசி நடந்தது பெண்ணகரம் இடைத்தேர்தலில் பாமக 2வது வரும், அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும். அதிமுக 3வது இடத்துக்கு போனாலுமே கூட அவங்க போட்டிட்டாங்க. ஆனா 2011 டிசம்பர்ல நடந்துச்சு. அடுத்த 3 மாசத்துல 2011 52% ஓட்டு வாங்கி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு எதிராக அடைஞ்சிச்சு. அதற்கு காரணம் அவங்க சொன்னது, இடைத்தேர்தல்களில் போட்டியிடாமல் தவிர்க்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்களே, அந்த முடிவை உடனடியாக மாற்றிக்கிட்டது. எனவே ஜெயலலிதா அவர்களுடைய இயற்கையான குணம் இந்த மாதிரி பிரச்சனை நினைச்சுக்கவேன் எதிர்த்து நின்று சண்டை போடுறதான். நீ தொடர்ந்து தோல்வின்னு சொன்னாலும் சரி, சண்டை போடுறதை விடுறதே கிடையாது. இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்ச எக்ஸப்ஷன். ஜெயலலிதாவுடைய இயற்கையான குணத்துக்கு நேர் மாறானது. அதுக்கப்புறம் அதை அவங்க திருத்திக்கிட்டாங்க ஒழிய, அதுதான் ஜெயலலிதா அவர்களுடைய குணம் எப்படி சொல்ல முடியுது? எனவே அதிமுக போட்டியிட மாட்டோம், அதுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பாணின்னு கொண்டு போய் பாருங்க, அதை முதல் திருத்துங்க. ஒரு எதிர்க்கட்சியாக அதோட மிக முக்கியமான பொறுப்பு திமுகவுடைய முகத்திரையை கிழிக்கிறது. அதுக்கு இடைத்தேர்தல் வச்சுக்கவே அதுல போய் கடுமையான போட்டியை கொடுங்க. அதுல என்னென்ன அட்டுழியம் பண்றானோ பண்ணட்டும், அது மக்களுக்கு தெரியட்டுமே. தோல்வியை தழுவினாலுமே கூட 2010 டிசம்பர்ல தோல்வியை தழுவின அதிமுக 2011 மார்ச் ஏப்ரல் நடந்த தேர்தலில் 52% ஓட்டு வாங்கலையா? அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அது என்ன பண்ணா, சமீப நடத்துல நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதிக்கு அதுல விக்கிரவாண்டி பகுதியில் எங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் வெறும் 6000 தான் அப்படின்றாரு. எனவே 2024 தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. எனவே இன்னொரு தேர்தல் எதுக்கு? ஆமா 8வது 85% மார்க் வாங்கியாச்சு. நீங்க 9 10 படிக்கிறீங்க, அது 85% வாங்கிருக்கீங்க மார்க்கு, அப்படியே பாஸ் பண்ணி விட்டே போவோமா? ஒவ்வொரு தேர்தலுமே தேர்தல் அரசியல் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே ஒரு முக்கியமான வாய்ப்பு. எனவே விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து ஒரு 80,000 ஓட்டு, 82,000 ஓட்டு நினைக்கிறேன் 2021 அதிமுக விழுந்துச்சு. இப்ப அந்த ஓட்டு எங்க போகும்? அந்த ஓட்டு திமுக வேணாலும் புறக்கணிக்குது. சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட நீங்க 6000 ஓட்டு தான் வித்தியாசம் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க, அது 8000 ஓட்டு தான் வித்தியாசம். அப்ப திமுகவுக்கு மாற்ற அதிமுக நம்பக்கூடிய ஒரு இடத்துலயே நீங்க தேர்தலை சந்திக்க தயங்குனீங்கன்னா உங்களை என்னன்னு மக்கள் பார்ப்பாங்க. ஆக பதிவோட இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த முடிவு, விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டியிடான்ற முடிவு சரியான முடிவு அல்ல. அதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது, கடந்த 10 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் அதிமுக போனதுக்கு அப்புறம் நடந்த 10 தேர்தல்கள் எல்லா தேர்தல்களுமே அதிமுக தோல்வியை தழுவிருக்கு. பெரிய அளவில் தொடர்ந்து தோல்வியை தழுவுற ஒரே ஒரு காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தோல்வியை தழுவினா தனக்கு எங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய எதிர்ப்பலை உருவாகுமோ அப்படின்னு அச்சப்படுறார்.
அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்குறாங்க இல்லையா, அதற்கு நியாயம் சேர்க்கும் விதமாக தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த முடிவு இருக்கு. 19 ஆண்டுகள், ஏறக்குறைய 13 ஆண்டுகள் பல பேர் சொல்லுவாங்க, 19 ஆண்டுகள் அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட 1977 வெற்றியை தொடங்கின அதிமுக 96 வரைக்கும், இடையில 2 வருஷம் தான் கருணாநிதி வெற்றி பெற்றார். 2 வருஷம் இருப்பாப்புல, திரும்ப ஆட்சி கவுந்துரும் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு அப்புறம். எனவே தொடர்ந்து தோல்வி, அதுவும் ஜெயலலிதா அவர்கள்ட்ட தோல்வி தழுவி 96 வரைக்கும் இந்த அரசியல் களத்தில் தான் எதிர்கட்சியாக தொடர்ந்து போராடின மனிதர் கருணாநிதி அவர்கள். 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியலில் 20 வருஷம் ஏறக்குறைய தாக்கு பிடிச்சி நின்று தொடர்ந்து சண்டை போடுறதுக்கு பாருங்க, அது மிக முக்கியமான குணம். தீவிரமான எதிர்ப்பலைய 96களை உருவாக்கி படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தேர்தல்களில் அந்த எதிர்ப்பலை முழுவதுமாக உடைச்சு அடுத்த தேர்தலில் வெற்றியை உருவாக்கினா பாருங்க ஜெயலலிதா. அவங்களும் தேர்தல் அரசியலே தன்னை வலுவான தலைவராக நிரூபிச்ச காலம். எம்ஜிஆர் அவர்களும் சொல்லவே வேணாம், ரெட்டலைன்னு ஒரு சின்னம் இடைத்தேர்தல் ஆரம்பிச்சார். அந்த ரெட்டலை எப்படி கொண்டு சேர்ப்பான்னு கேட்டானுங்க, ஆனா பெரும் வெற்றி சின்னமா மாத்தினாப்ல. எனவே தேர்தல் அரசியல பலகாலமாக தோல்வியும் பெரிய எதிர்ப்பையும் சம்பாரிச்சு அதற்கப்புறம் மக்கள்கிட்ட ஆளுங்கட்சியை வீழ்த்தக்கூடிய சக்தி நாங்க தான் அப்படின்னு நிரூபிச்ச தலைவர்கள். எனவே தோல்வியில ஒரு விஷயமே கிடையாது. தனக்கு போட்டியான நபர்கள்லாம் வீழ்த்தும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை வீரனா காட்டிக்கிட்டாரு. ஆனா உண்மையிலே எதிர்த்து போராடி யாரை வீழ்த்தணும், அவரு திமுக வீழ்த்தணும், அதுதான் அதிமுக குணம். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாப்ல, பெரிய அளவில் சமரசத்தோடு நகர்றாப்புல. இன்னும் சொல்லப்போனா திமுக வெற்றி இல்லையா, அது அவருக்கு பெரிய அளவில் பாதிப்பாகவே தெரியல. இது திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர் போதுமான அளவுக்கு சமரசத்தோடு நகர்றாரு அப்படின்ற பேரை தான் உருவாக்குமே ஒழிய அடுத்த எம்ஜிஆரவோ அடுத்த ஜெயலலிதாவோ உருவாக்காது. எனவே விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த முடிவு துரதிருஷ்டவசமானது. தமிழக தேர்தல் அரசியலில் யாரா திமுக வீழ்த்தோடு உட்கார்க்க முடியாது, அதுக்கு அதிமுக தான் சிறந்த மாற்றுன்னு எல்லா காலமும் நிரூபிக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அடுத்தடுத்த தோல்வி மட்டும் கிடையாது, திமுகவை எதிர்த்து நிற்கிறதுல ஒரு பெரும் வலுவான தலைவராக இல்லாமல் இருக்கிறது. இப்படி இடைத்தேர்தல்களில் பின்வாங்கிறது இல்லையா, இதெல்லாம் அடுத்தடுத்து அதிமுக திமுகவுடைய மாற்று கிடையாது. அதிமுகவால் திமுக வீழ்த்தவே முடியாது இனிமே அப்படின்ற மனநிலையை மக்கள் மத்தியில் விதைக்கிற வேலையை தவிர வேற எதுவும் கிடையாது. எனவே அது ஜனநாயக படுகொலை திமுக பண்ண நினைக்கிறீங்களே, நீங்க பண்றது அதை விட மோசமான வேலை.